தயவு செய்து ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்க உங்க வீட்டில் வேலைக்காரியை வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்கள். நானா தான் கேட்டேன். எங்கள் ஊர் பக்கம் வச்சுக்கிறதுனா தப்புமா? நான் எங்க ஊர் ஸ்லாங்ல பேசுறேன். உங்கள் ஊரில் வச்சுக்கிறதுனா நல்லதா? இல்லை, வேலைக்காரி வச்சிருக்காங்களான்னு தான் கேட்போம். உங்கள் வீட்டில் வேலைக்காரி இருக்காங்களான்னு தான் கேட்போம் நாங்கள். எங்கே நீங்கள் வேலைக்காரி வச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தப்பு. எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்காங்களா? உங்கள் வீட்டில் வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? யாருக்கு? உங்க வேலைக்கார அம்மாவுக்கு. மாசமானா 12,000. எது? ஒரு மாசம் ஆனா போய் குழப்பிட்டாங்க. ஒரு மாசம் ஆனா 12,000. ஒரு மாதம்? இது நான் என்ன கரெக்டா? நான் என்ன கேட்டேன், என்ன சொல்றீங்க? என்னம்மா கேட்ட? ஏன்டா என்னை சித்திரதை ஒன்றிய? நான் என்ன கேட்டேன், மாசம் எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு கேட்டேன். மாசமானா 12,000. என்ன சார்? ஐயோ, ஒரு மாசம் ஆனா 12,000. ஒரு மாசம் 12,000, 2 மாசமானா எத்தனை? ஐயோ, அவ மாசமானக்கு நான் ஏன்டா கொடுக்குறேன்? ஐயோ குழப்பிட்டாங்க. ஒரு மாசம் சம்பளம் 12,000 தரீங்கல்ல? ஒரு மாசத்துக்கு 12,000 தரீங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வேலைக்கார அம்மாவுக்கு சம்பளம் தரீங்க? 12 × 12 540. எவனுக்கோ கடன் கொடுக்க வேண்டியது வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க. 12 12 அங்கே உட்காரு, எங்கேயும் எந்திரிக்காது. சோபாவிலே கடை உன் கணக்கை கொண்டு குப்பையில் ரிவர்ஸில் அதல்ல. 1,40,000 ரூபாய் சம்பளம். நான் கேட்குறேன், ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து உங்க வீட்டுல வேலைக்காரியா, சமையல்காரியா, ஆத்துக்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது புருஷனை பார்த்து யோ சம்பளம் ஒரு மாசம் போட்டு கூடியாரு கேட்டுக்கமா? நடுவர் அவர்களே, தட்டுக்க கைய பெண்களை கேட்டுக்கமா? புருஷனை பார்த்து தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாதிப்பு அதிகமா இருக்கு. சரியான பாயிண்ட். வேலைக்காரி வேலை பார்க்குறா, ஒரு மாதம் சம்பளம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குறிய, சோறு சமைக்கிறிய, துணி துவைச்சி போடுறீங்க, குழந்தை பத்து தர்றீங்க, நீங்கள் சம்பளம் கேட்டமான்னு கேட்குறீங்க. எஸ், அவ்வளோதான். வேலைக்காரி நீனு ஒன்றா? வேலைக்காரி வேலை பிடிக்கல போடின்னா அடுத்த மாதமே வேறு வீட்டுக்கு போயிடுவா. நீ போவியா? நான் கேட்குறேன், நியாயமா இல்லையா? எந்தரு வேலைக்காரி அவளுக்கு வேலை பழு கூட இருக்குங்கிறக்கா 4 வேலைக்காரி கூட நான் வச்சுருப்பேன். வைக்க முடியுமா? நீ அவளு ஒன்றா? நான் அப்படி சொன்னேனா சார்? அதானே கேட்குற. நீ வேலைக்கார அம்மாவுக்கு சம்பளம் தரீங்களே, நாங்கள் கேட்டிருக்கோமா? அதான் கேட்டு விட்டியே, அப்புறம் என்ன? வீடு மட்டும் 1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறீங்க சார். வீடு கட்டுறதுக்கு வீட்டுக்கு மட்டும் பேர் மனைவியோட பேரை வைக்கிறீங்க. கௌதமி இல்லம், ராணி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம்னு பெண்களுடைய பேரை வைக்கிற நீங்க என்னைக்காவது மனைவி நாங்களாம் புருஷனை பார்த்து ஏயா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடு, இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி கொடுன்னு எந்த மனைவி அதை கேட்டிருக்கமா சார்? புள்ள பேர்ல எழுதியா, புருஷன் பேர்ல நீ எழுதிக்க மாமா அப்படின்னு விட்டு கொடுத்து வாழ்பவள் மனைவி நடுவரோலே. நாங்கள் ஏன் தெரியுமா வீடை உங்கள் பேரில் எழுதுறது இல்லை? ஏன்? லோனு வாங்கி கட்டியிருக்கு. பேங்குக்காரன் தொந்தரவு ஒன்று பிராதம் தான். இப்போ நான் இங்கே பார்த்து கேட்குறேன், எல்லாரையும் பார்த்து கேட்குறேன். புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். இந்த அங்கே வாரு ஒரு அக்கா, அவனை வீட்டில் வச்சுருக்கதே பெருசு, இதில் மணிப்பாறை சொல்ல வரப்பா, மணிப்பாறை சொல்ல. அங்கே 2 பேரும் தான் தூக்கிட்டாங்க. சும்மா தூக்கடி என்ன வந்து நான் மணிப்பரிசை திறந்து தான் பார்க்க போகிறேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டாவை மணிப்பரிசிலே வச்சிருக்கா. இப்போ கைதட்டுங்க, என் மனைவி 2 போட்டா மணிப்பரிசு. பாசம் பாசம் ஆடின்னு கேட்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சுருக்கேங்கிறா. ஐயா ஓட்டி பிடி சாச்சி கையெழுத்து போட்டு விட்டுருவா. நான் காலம்புறா லோனு கட்டிக்கினே தெரிய வேண்டியதான். எவ்வளவு பாசமான மனைவி தெரியுமா சார் உங்களுக்கு அமைஞ்சது? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, நீங்க வேணா கேட்டு சொல்லுங்களேன். நான் கேட்டு சொல்றதுனால தான் சொல்றேன். மனைவியை மிஸ் பண்ணாதீங்க. மனைவி ஹாட்டா இருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சாப்பாடு கூலா கிடைக்கும். எங்களை நீங்க கூலா வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஹாட்டா சாப்பாடு கிடைக்கும். நடுவரவர்களே, நம்மளுக்கு ஹாட்லாம் இப்போ பிடிக்கிறது இல்லை, கூலிங் தான் பிடிக்குது. எதை சொல்றீங்கன்னு தெரியல. கூழுமா? கூழு கூழா? புரிஞ்ச உங்களுக்கு புரியுமா? நீங்க பேசாம இருக்க வெயில் காலம். சார் நான் கேக்குறேன் சார், இந்த ஊர் பெண்கள் சார்பா ஒரு கேள்வி நான் கேக்குறேன் சார். கேளு. நாங்க கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வரோம். வந்த உடனே ஒரு 3 மாதத்துல கன்சீவ் ஆகிறோம். மாசம் ஆகிறோம்ல சார். புள்ள யார் விட்டது சார்? எங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு பிள்ளையை நாங்க சுமக்கிறோம்.
திரும்ப 9 மாதத்துல வளையகாப்புன்னு ஒன்று வைக்கிறீங்க. வளையகாப்பு செலவு உங்க வீட்டுது, ஆனா வளையல சாப்பாட்டு செலவு எங்க வீட்டு செலவு. புள்ள யாருது? உங்க வீட்டு பிள்ளைக்கு நாங்க செலவு பண்றோம். நான் கேட்கிறேன், புள்ள உடனே பிரசவம் ஆகுது, பிரசவ செலவு யார் வீட்டு செலவு? முதல் பிரசவத்துக்கு செலவு யாருது? உங்க வீட்டு செலவு. எங்க வீட்டு செலவு. புள்ள யாருது? உங்க வீட்டு பிள்ளைக்கு ஏன் சார் எங்க அப்பா அம்மா செலவு பண்ணணும்? பண்றாங்கல்ல. புள்ள பிறந்த உடனே இவ்வளவு செலவு பண்ணி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் செலவு பண்ணி குழந்தை தனியா தாய் தனியா வரல சார். வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு 3 மாசம் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க? உங்களுக்கு தான் இவ்வளவு உங்க அம்மா முக்கியம் இல்ல? அழகா அந்த மனைவி குழந்தையை கூப்பிட்டு வந்து பீ துணி உங்க அம்மா அலசக்கூடாதா சார்? எதுக்கு 3 மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க? நீங்க கிளப்பி விட்டு போயிட்டா செருப்படி நான் வாங்கிக்கிட்டு. நீங்க தான் பெரிய மெத்தல்ல, கோடீஸ்வரங்கள்ல. உங்க அம்மா தான் அப்படியே எதா இருந்தாலும் வந்தோடனே வக்கனையா வடிச்சு கொட்டுவாங்கல்ல. ஏன் மருமகளை பிள்ளைய அனுப்புறீங்க? கேட்டா இல்ல கேள்வி. ஆமா, பொறுமையா நின்னு. ஏன் பதற? சுகரா? எனக்கு சுகர் இல்ல. ஏன் எனக்கு சுகர் வருது? ஃபிகரா இருக்கிற எனக்கு எப்படி சார் சுகர் வரும்? விடுக்கடா கொடுங்க, பொறுமை தேவைடா. பழைய ஃபிகர்ரா சொல்லுது, விடுக்கடா. ஒரு காலத்துல எக்ஸ்ரா சார் இருமா கொண்டு போட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வர்றோம், 3 மாசத்துல கன்சீவ் ஆயிடுறோம், புள்ள உங்கோட்டு புள்ள, எங்க அப்பா அம்மாவோட செலவு பண்றாங்க, பிரசவத்துக்கு உங்க பிள்ளையத்தான் நாங்க பெத்து எடுக்கிறோம், எங்க அப்பா செலவு பண்றார் பிரசவத்துக்கு செலவு, குழந்தை பிறந்த உடனே உங்க வீட்டிலே வச்சு நீங்க பார்க்க வேண்டியானே, ஏன் எங்க வீட்டுக்கு 3 மாசம் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். சிம்பிள். இதானே நீங்க கேட்ட கேள்வி. அவ்வளோதான் சார். இப்போ நம்ம பொதுவாக அஞ்சரு யதார்த்தமாக பேசுவோம். நீங்கள் யதார்த்தமாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது வந்து என்ன மாவட்டம்? ஈரோடு மாவட்டம், கவுந்தம்பாடி. இங்கெல்லாம் லாரி பிஸ்னஸ் நிறையா. வெள்ளம் ஏற்றி பல லோடுகள்லாம் போகும். சரி. இப்போ இங்கேருந்து வெள்ளம் லோடு ஏற்றி ஆந்திரா இது போகுது, எது காஷ்மீர் போகுது லாரி. வண்டி லோடு ஏற்றிடுச்சு, அங்கே போய் லோடு இறக்குறாங்க. லோடு இறக்குன உடனே டிரைவர் உடனே வண்டி எடுக்க மாட்டார், ரெஸ்ட்டு போடுவார். நான் லாரியை தான் சொல்கிறேன். லாரி பிஸ்னஸ் இருக்குல்ல, டயரெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுவார், கிரீஸ் அடிப்பார், அடித்து எல்லாம் பண்ணி தார் பாயம் அடித்து கட்டி எல்லாம் முடித்து அப்புறம்தான் லோடு ஏற்ற முடியும். லாரி ரெஸ்ட்டுக்காக என்ன ஏன் கை ஏன் விசில் அடிக்கிறாங்க தெரியலையே, ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு. இப்போ இது பிஸ்னஸ் இந்த பக்கம் நடக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? 3 மாதம் எதுக்கு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க? இதான் என்னுடைய கேள்வி. ஓ, அதை கேட்டீங்களோ? இதான் இந்த ஏரியா பிஸ்னஸ் வச்சு நான் இது பண்ணேன். நான் அதை கேட்கல. ஓரளவு உங்களுக்கு நான் 3 மாதம் ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்டேன். நான் இங்கே அங்கே ஏன் பேசுகிறீங்க என்கிட்ட? நிறைய லாரி இருக்குமா, அதை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா. லோடு சம்மந்தமாக இறக்கணும், லோடு இறக்குறது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் லோடை பற்றி பேசணும்ண்ணா. 3 மாதம் ஏன் உங்கள் வீட்டுக்கு அனுப்பினோம்னா, 3 மாதம் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரம், எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேதாரம். இது நகைக்கடையில் சேதாரம் செய்கூலி இலவசம் சொல்லிட்டு போயிருக்கு. நான் கேட்குறேன் சார், இவ்வளோக்கு வக்கடையாக பேசுகிறீங்கல்ல, காதலிச்சிருக்கீங்களா? காதலிக்கிறது தப்பாம்மா. காதலிக்கிறது போய் யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு போய் எங்கள் ஊரில் அடிக்க வராங்கம்மா. யாரு நடுவர்களே? அவளுக்கு புருஷங்கதான். நான் நல்ல காதலை பற்றி கேட்டேன். நான் நல்லா இருக்க காதலை பற்றி சொன்னேன். நானும் காலேஜ் படிக்கும்போது காதலிச்சம்மா. அது என் வேயால் தாம்மா கெட்டு போச்சு. என்னாச்சு? நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோசா பூ கொண்டு வந்து கொடுத்து, எசுகிசுமி மகாராஜா உங்களை நான் 3 மாதமாக காதலிக்கிறேன்னு சொன்னிச்சு. என் வேயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, என்னை காதலிக்கும் போதே 3 மாதமானு கேட்டேன். அதோட மண்ணை வாரி ஊற்றிட்டு போயிட்டேன். என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்படி காதல் பண்ணால் காதல் விளங்குமாங்க? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும். எனக்கு காதல் வலைன்னு யாரா சொன்னது? அது வசந்தி இல்லடா, வதந்தி. நீ ஒரு வசந்தியை கிளப்பி விட்டு போயிடா புண்ணியவானே. நான் காதல் சொல்லித்தரேன் சார், அடி வயிற்றுல இருந்து. அங்கேருந்து சொல்ல முடியாதுமா. ஏன் நடுவர்களே? எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. என்ன ஆப்ரேஷன்? அதை சொன்னால் புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. என்னாச்சு? போன மாதம் என் பொண்டாட்டி காய்ச்சல் வந்துருச்சு. மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன்.
டாக்டர் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி ஆம்பளை தான்டா பிடிக்கிறேன் லூசு பயில காய்ச்ச ஓவராக இருக்கு, ஒரு வாரம் பெட்டில் இருக்கட்டும், நீங்கள் போங்க நர்ஸை பார்த்துக்கிறோம்ட்டார். நான் கிளம்புனமா எங்கள் ஊருக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. படுத்து கிடந்துட்டு காலையில் 5 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு படுத்தவன் அசந்து தூங்கிட்டம்மா. இங்கே ஆளை மாற்றி ஆப்ரேஷனுக்கு வந்தாலாக்கம்னு கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு காலையில் 5 கிலோ அரிசியும் 1200 ரூபா காசும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். உங்கள் வேலையை பாருங்க, டாக்டர் பிரிச்சு விடலாம்னு சொல்லிட்டாரு. அப்பனா அதனால அடி வைத்தல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலே தையல் பக்கத்தில் இருக்கு, அதுக்கும் மேலே ஏப்பம் தான் வரும். அப்பனா இதயபூர்வமா சொல்லித்தரேன் நடுவர் அவர்களே. என்ன தேடுறீங்க, என்ன தேடுறீங்க? ஹார்ட் இருக்கான்னு பார்த்தேன். அந்த ஹார்ட் டாக்டர்கிட்ட போய் பாருங்க. ஹார்ட் டாக்டரை பார்த்தேன், அவர் சென ஊசி போடுறாங்க. யாருக்கு? ஹார்ட்டுக்கு தான். அப்போ இதயபூர்வமா சொல்லித்தரேங்க. லவ் ஃபீலிங்ஸோட, ரொமான்டிக் லுக்கோட, ஹஸ்கி வாய்ஸ்ல, விஸ்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு, பெப்பி ஃபீலோட. உங்க மனைவியை நினைச்சு மரியாதை கட்டணும். ஏன் நைட்டு 1 மணிக்கு அவள் நினைச்சா காதல் வராது, ஒரு கருவாடு வராது. மனைவியை நினைச்சதா காதல் வரணும். எனக்கு வராது. சம்பளத்தை தர யாருக்கு சம்பளம் இல்லையே. அப்பத்துல 1 நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க. யாரை நினைக்கிறது? ஓ பக்கமே திரும்ப கூடாதுடா. போ வேண்டாம். எங்க பாருங்க மாமா, என்னை கூட்டிட்டு போவா. என்ன லவ் யூவா? பெரிய மனுஷன் செய்யற வேலையாது. ஒரு வாட்டி என்ன வெத்தலை பாக்க கேட்குற, ஒரு வாட்டி என்ன வேணும்? லவ். போமா, பெரிய மனுஷன் செய்கிற வேலையாது. அங்கிட்டு போங்க, என்னை பற்ற ஓடிடுங்க. இந்தா அண்ணே ஒரு லைட்டாக மீச்சி போட்டு கூப்பிடுங்க பாப்பாங்க. யாரை நினச்சா காதல் வரும் இந்த நேரத்தில்? யாரை நினைக்கிறது? நான் நினச்சிக்கிட்டேன். நான் நினச்ச தெரிஞ்சாலாம் கை தட்டுங்க பார்ப்போம். எது மனசுல நினைச்சது வெளியில தெரியுமா சார்? ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாமையா போயிடும். அப்ப நினைச்சிட்டீங்களா? நினைச்சிட்டேன். இப்ப நான் சொல்லி தர்றத வாங்கி சொல்லுங்க. எங்க வாங்கி சொல்றேன்? சுகர் இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. சுகர் இருந்தாலும் வருமா? சுகருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். மரியாதை உட்காரு. சுகர் இருந்தா வராதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாமா. அதுதான் மஞ்சு கூட சேராதன்னு சொல்றேன். அவனோட சேராட்டினா தான் எனக்கு பொழப்பு ஓடாதே. சரி போனா போது. அப்ப சேர்த்து தான்டா. நான் இப்போ சொல்லித்தரேன் சார். நான் சொல்லித்தரதை அப்படி வாங்கி. யாரா சைக்கிளில் வாழ்த்தி இப்போ பிடிங்கி விட்டது? நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுமா. ஸ்ட்ராங்கா. இது என்னடா மாப்பிள்ளை ஈரோடு மேம்பாலத்தில் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை ஸ்ட்ராங்லியா சொல்லுமா. என் மாமா முத்துவை நினைச்சாதாங்க எனக்கு காதலே வரும். அவரை நினைத்து மட்டுமே சொல். இப்போ மாமா இங்கே இருக்கிறாரு, இங்கே வந்து படுத்து கிடக்கிறாரு. ஒரு கற்பனைக்கு. கற்பனைக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? மாமா முத்து நினைச்சிட்டேன். உள்ள உட்காந்து வர்றா. நீ பயமுறுத்தாம ஒழுங்கா ஓடிட்டு ஒருத்தனை வாழ விடாம பண்றதுக்கு எவ்வளவு சித்திரத்தை பண்றியா? ஐயோ காதல் என்ன வந்துருச்சுன்னு சொல்றா. நானும் 3 லிட்டர் தண்ணியை குடிச்சு முக்க முடியாம உட்காந்துருக்கேன். காதல் வரணும்னா ஒரு பெண் பூஜைக்கு ஏத்த பூ வரணும். அப்படியா? மஞ்சள் நான் பார்த்தா உங்களுக்கு காதல் வருமா? வரும். நான் வெளியிட முடியாது. அப்ப 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்க முடியுமா? நானும் சேகரம் கல்யாணம் பண்ணிக்கிற போறோம் போ. ஆனா ஒரு பெண்ணை தான் சார் பூஜைக்கு ஏத்த பூவா நினைக்கணும். எப்படி? பூஜைக்கு ஏத்த பூவிது நேத்து தானே பூத்தது. அழகு சார் குடும்பம்னா. நான் கேட்குறேன், இவ்வளோ ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி புரியுமா என்னன்னு தெரியல. எந்த ட்ரெஸ்ஸுக்கும் கேள்விக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நான் இன்னைக்கு கேட்குற புதுமையா கேளு. எந்த புதுமைக்கும் இந்த மகாராஜா வந்து
எது கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய திறமை படைச்சவனால தான் இன்னைக்கு மஞ்சுநாதன் நானும் உலகம் பூரா சுற்றி வரோம்னா அந்த இறைவன் கொடுத்த வரம். இறைவன் எங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், பயன்படுத்தி கொண்டிருக்கோம். என்ன கேள்வினாலும் கேட்கலாம், எந்த கேள்வி வேணாலும் கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுதா? 60 கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த வருடம் திருமணம் ஆச்சு? 22/8/2001. உங்க மனைவிக்கு பிப்ரவரி 31. மரியாதை கொட்டு போயிடுவேன். மாத்திரை போடலையா? நான் எப்பயும் சாப்பிட்டு 12 மணிக்கு மேலே தான் போடுவேன். 12 மணி பிரச்சனையா உனக்கு? ஏன்? சரி சரி, 12 மணிக்கு தான் வழக்கமாக போட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த கிரகங்கள் மாறும். ரைட். ஓ, அப்போ உங்களுக்கு எந்த திருமண மண்டபத்தில் கல்யாணம் ஆச்சு? RMK திருமண மகள் தேவகோட்டை. உங்க மனைவிக்கு ராமேஸ்வரம் தீவில் நல்லா தெரியாது. நீங்க தான் இந்த வருஷம் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, அடுத்த வருஷம் கூப்பிட பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாத. நீங்க தான் எது கேட்டாலும் சொல்லுவீங்க, அதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1. உங்க மனைவிக்கு? அண்ணே ஒரு 10 பாட்டு சொல்லுங்க. என்ன சொத்து மதிப்பாக கேட்குறாங்க? ப்ரொடக்ஷன் ஓனர்ரா, எனக்கு தெரியாதா? 2 பிள்ளை தான் நேற்று படுத்து கிடச்சி வீட்டில். நானும் மஞ்சனா வீட்டுக்கு போய் பார்த்தோம். நான் இல்லாத நேரத்துக்கு என் வீட்டுக்கு எதுக்குடா புரியா? மிச்சரும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம். வாங்கி கொடுத்துட்டு உள்ள தின்னுட்டு வந்திருக்கே, டப்பா காலியாக இருந்துச்சு பார்த்தேன். 2 பேரும் போய் பார்த்தோம். உங்களுக்கு தான் 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 பிள்ளை. நடுவரவர்கள் பணத்துக்காக மோசம் போயிட்டார் மஞ்சள்னா. என்கிட்ட சொல்லி இருந்தாலும் நான் நல்ல பொண்ணா பார்த்து கடலூர்ல புடிச்சு வச்சிருப்பேனே. நானும் ஈரோட்ல பார்த்து தக்காளி விற்கிறவங்களாவது பார்த்து புடிச்சு வச்சிருப்பேனே மஞ்சள்னா. பணத்துக்காக மோசம் போயிட்டீங்க வச்சு. என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, அழுக வேண்டிய வேணா என்னையை தவிர பெங்க கிடந்து அழுதுகிட்டு கிடக்குறேங்க. ஆனால் என் மாப்பிள்ளை என் உயிர், எனக்கு ஒன்றுன்னா அவனால் தாங்க முடியாது. பாசக்கார பைய ஒடியாந்து உருவி உருவி அழுதான் பாருங்க. இதாங்க பாசங்கிறது. அவனுடைய இது யாரும் இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என் மேலே ஒரு பாசம். உருவி மோதிரத்தை எங்க சார் மோதிரம்? அடப்பாவி, உசுரோடு இருக்கையில் உருவிட்டாங்க. இவன் உருவுறதுல ஒன்றா நம்புறான். அப்பா முடிச்சுக்கிட்டு இருக்கையில் வந்து இப்படி மாமான்னா இது போச்சு. மாமான் கூட நீ வாங்கிட்டீங்க. எப்போதுமே கூப்பிட்டா மயங்கிடுவேன். கல் வச்சதா தூக்குறான். அதான் உங்களுக்கு பிடிக்குமோ? என் மோதிரத்துக்கு பெரிய வரலாறே இருக்கா, அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு தான் 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 பிள்ளைன்னு ஏன் சொன்னேன்? என்னை அசிங்கப்படுத்ததான் ஒரு நகைச்சுவையாளரா அசிங்கப்படுத்துற. அப்படியேப்பட்ட பேச்சாளரா சார் நான்? அப்புறம் எதுக்கு இப்படி சொன்னேன்? ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன்? அவங்களுடைய மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை நீங்க சார். உங்களை சேர்த்து 3 பிள்ளை தட்டுக்க கைய வயிற்றுல பீர வார்த்தை உளறிட்டுனா. என் மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை நான் தானே. ஆமா சார். அவள்கிட்ட வந்து சொல்லுமா, என்னன்னு? நேற்று போய் மடியில் உட்காரேன், விரட்டி விடுறாமா. நான் தானே பிள்ளை சத்த விட இருந்துட்டு போய் விடலாம்ல. பால் பாட்டில் கேட்குறேன் தரமாட்டேங்கிறாமா. இந்த எம்டி பீர் பாட்டில் கேட்கல அப்புறம் மாட்டி கொடுக்கலாம்ல. வாழ்க்கை அவ்வளோ சீரழிச்சு போய் கிடக்கும். சுகருள்ள புருஷனை கூட கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறாங்கல்ல சார். அவங்க கண்ணுல தண்ணி வந்தா நீங்க மாத்திரை போடணும். அவங்களுக்கு காய்ச்சல் வந்தா நீங்க கசாயம் குடிக்கணும். அவங்க ஒலை போட்டா நீங்க அரிசி போடணும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா நான் பாத்ரூம் போகணும். அவங்க மாசமா இருந்தாங்கன்னா நான் குழந்தை பக்கணும். நல்ல டீலிங்கு. இப்படி நீ பாதி நான் பாதின்னு இருக்கும்போது தான் இன்பம் சார். அப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். அப்படி கண்ணே என் கண்மணியே. எல்லா பெண்களும் திருமணத்துக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா நினைப்போம்? சுமங்கலியா செத்து போகும்னு நினைக்கிற ஒரே இனம் என் பெண்ங்க. என்ன தெரியுங்களா நினைப்போம்? ஒரு 40 வருஷம் உங்களோட குடும்பம் பண்ணி 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சார் நினைப்போம்? சுமங்கலியா செத்து போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு புருஷ சின்ன மக வீடு, பெரிய மக வீடு, நடுமக வீடுன்னு 3 வீட்டுக்கும் லோலோலா அவரை அலைய விடுறதை விட
நம்ம அம்மங்கலியா இருந்து அவரை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற சொந்த நடுவர் அவர்களே. கரெக்டுமா. எவ்வளவுதான் பணக்கார விட்டு பிள்ளையா இருந்தாலும் கூட நான் விவசாய விட்டு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க. முப்போகமும் நெல் விளையுது. பல லட்சம் ரூபாய்க்கு நான் அதிபதியா இருந்தாலும் கூட என் அப்பா வீட்டிலேருந்து எங்க அண்ணன் வீட்டிலேருந்து கோடி துணி வந்தாதான் உங்க கோடி ரூபாய்க்கு ஈடாகுமா நடுவர் அவர்களே. ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, ஒய்ஃப் கூட வாழுங்க. கோயிலுக்கு போய் நீங்களாம் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆ மாம்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமாம்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகலையா கடையில் போய் ரம் ரம்னு சொல்லுங்க, அது ஒர்க் அவுட் ஆயிரும். பேசாம உட்காரு சார். தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு பாருங்க சார். இந்த உலகமே 3 விஷயத்தை மையம் கொண்டது: படைத்தல், காத்தல், அடித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருக்கிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது படைத்தல். காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருக்கிட்ட இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அது பராசக்திட்ட இருக்கு. ஆண்டவனே மனைவியை நம்பி வாழும் பொழுது நீங்க 3 பேர் ஏன் சார் மனைவியை நம்ப கூடாது? நான் கேட்கிறேன். நம்புறோம். இந்த ஊர்ல இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் மனைவி கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கல, திரும்ப நீங்க எல்லாரும் பொறுப்பை ஒப்படைச்சு பாருங்க. உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய சந்தோஷமும் மனைவிங்கிற ஒருத்தி திருமணத்திற்கு பின்பு வந்தவர்கிட்ட தான் இருக்கு. ஆள் பார்த்து கூலி கொடுக்கிறவ மனுஷன், ஆடுன ஆட்டத்துக்கெல்லாம் கூலி கொடுக்கிறவ இறைவன். யாரும் மனைவி கிட்ட ஆடாதீங்க என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, கடைசியில் வச்சுக்க பாருங்க பாய், உண்மையிலே சூப்பர். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த மேடையை கையாளக்கூடிய விதம் தான். நான் எவ்வளவோ கேட்டு போடுறேன், அதை தாண்டி தாண்டி குதிச்சு போடுறாங்க. அதான் அவங்க இன்றைக்கி யூடியூப்பில் 40 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்காங்கன்னா இவளுடைய திறமையான பேச்சு தான் காரணம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான பேச்சாளர். இப்போ மாப்பிள்ளை மஞ்சுநாதன் வந்துட்டான். ஏன் வந்தான் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் லேட்டாக வந்தாருன்னு கேட்கலாம். கேட்கணுமா இல்லையா? உள் வியாதிகள் ஒன்றும் சொல்ல முடியாது, வெளியிட முடியாத வியாதி அவருக்கு இருக்கு. இப்போ அவரை பேச விடணும். இன்னைக்கு கால சூழ்நிலை நல்லா இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிலே 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு. 3 வகையான பொண்டாட்டி. ஃபஸ்ட்டு டைப் சோத்தை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம். என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டால் தான் சாப்பிடுவியா, நீ போட்டு சாப்பிட மாட்டியா, கத்துவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. மொட்டையப்பா கழிச்சலோ பைபாஸிலோ லாரி போது பசு போது அடிபடிச்சு தொலையமாக வந்து தொலைகிற அந்த இமிசியை கொடுத்து இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபர்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்போ காலி பண்ணுவான்னு தெரியாது. என்னம்மா? என்ன சந்தேகமா? எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இந்த ராணிட்டு வாங்கிக்க. சிக்கலுக்கு இன்னைக்கு ஆண்கள் சரியாக இருக்காங்களா குடும்பத்தில்? ஒன்றும் இல்லை. சாயந்தரம் நடந்த கதையை மட்டும் கேளுங்க. கரூர்லேருந்து ஈரோடு பஸ் ஏறினேன். இந்த 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி சன்னல் ஓரமாக போய் உட்காந்தேன். பசி கரூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு. ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான். பட்டையெல்லாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டை மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டுருப்பான் போல், எனக்கு தெரியலை. பசி எங்கே போகுதுன்னு கேட்டான். எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறியிருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான். ஈரோடு போகுதுன்னு. அப்படிலாம் போகக்கூடாது. என்ன கிரகத்தை கூட்டான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உக்கார் உக்கார். நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன். தம்பி அப்படின்னா அண்ணேன்னு மரியாதை கொடுத்துட்டேன். என்னென்ன ஊர் வரும்னு கேட்டான். கரூர், கொடுமுடி, சோலாறு, ஈரோடுன்னு. அப்படிலாம் வரக்கூடாதேன்னா முடியாதுன்னு சொன்னால் வாந்தியை வாயில் விட்டுருப்பான் போல். உப்பு உப்புன்னு என் வாய்க்கிட்டே வர்றான், எடுத்துன்னு தொலைய மாட்டான்.
என்னென்ன சொல்கிறேன்னா என்னென்ன செய்யணும்னு. தம்பி, ரொம்ப நாளாக ஈரோடு அந்த இடத்துல இருக்குது, கொடுமுடியும் அந்த இடத்துல இருக்குது. கொடுமுடியை தூக்கி ஈரோட்டில் வைக்கணும், ஈரோட்டை தூக்கி கரூரில் வைக்கணும், என்ன சொல்கிறாயின்னு கேட்டான். முடியாதுன்னா வாந்தியை வாயில் விட்டுருவான். அப்படியே செய்வோம்னு நாங்கள் பேசினதை பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கானுவ. அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாடுறா 2 குடியார பயிலுவ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, குடித்ததாவே மாட்டினதுன்னா. இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்குது, இந்த சன்னை உரமாக மூக்கு நீளமாக இருக்கும் தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்குது, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுறான்னு. இவ்வளவு இம்சையும் சமாளித்து தான் இங்கே வர வேண்டியது இருக்குது. அப்போ பொண்டாட்டியை நாங்கள் சமாளிக்க மாட்டோமா? திருமணத்துக்கு முன்பு தானே சந்தோஷம், திருமணத்துக்கு பின்பு சந்தோஷம் இல்லையே என்பதை பேசுவதற்காக விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டுமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்ணுடைய மனுஷங்கள் அறுத்து சிறு வீடு கட்டி ஜீவிக்கும் ஜனத்துள்ள நிறுத்தியே நான் சிவசிவான்னு சிவனவருந்து எல்லோ சிவபாதம் சரணமட்டு முன்னவருந்து எல்லோ மும்பாதம் சரணமட்டு சரணாஞ்சரணம்னு சாச்சனையா உம்பாதம். இந்த பாவண்டக்கவண்டனூரிலே எழுந்து குடியிருந்ததாயே மகாசக்தி மாரியம்மா நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணியே. அங்கே சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரமித்தாயே அருக்காணி தங்கமே அன்னமாருடன் பிறந்த தெய்வமே. இந்த காராள கவண்ட மக்க மேலான வேளாண் குடிச்சனம் இன்னைக்கு எடுத்ததம்மா விரிநூலு ஓட்டதம்மா நெய் விளக்கு போட்டதோர் மா விளக்கு உதரம் கொடுத்தவளா உதரப்பழி கேட்டவளா தாயே மகமாயி அன்னமார் சாமிகளே அன்னாசி கருப்பா இன்றைக்கு தம்பி கிளையா அப்பா மகாசக்தி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணியை கூட்டிட்டு கூட்ட கிளறியிலே நீ ஆட்டம் போட்டு வர வேணும். நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே உனக்கு கோடையில கேட்கலையோ, வாடி அழைக்கிறேனே வண்ணத்துல கேட்கலையோ, ஆத்தானா வருந்து அழைக்கிறேனே ஒன்ற வாசலுக்கு கேட்கலையோ. தாயா மகமாயி நீ பிறந்த மலையாள எல்லையிலே ஆத்தல தலைமுழுக இறக்கு வந்து நேர்மண்ணு குளத்துல தலைமுழுக கொடிப்பாசம் என்ன அங்கே ஆத்தருகே ஊத்தரைச்சு ஊத்தில் தலைமொழிகி எங்க 7 கன்னிமார்க்க கூட்டக்கலரியிலே என்ன விதம் ஆடி வாராங்க இந்நேர வேளையிலே. அம்மாவுடைக்கு முத்து பதிச்சிருக்கு முள்ளப்பூ பெட்டியிலே தங்கம் பதிச்சிருக்கு தாமரப்பு வெட்டியிலே வைரம் பதிச்சிருக்கு அந்த வைரமணி மண்டபத்தில் உடுக்க பிறந்ததம்மா உத்தராச்சக்காட்டிலே உனக்கு பம்ப பிறந்ததம்மா வலிங்கிமா மண்டபத்தில் தாயே உனக்கு சிலம்பு பிறந்ததம்மா அந்த சீரங்க பட்டணத்தில். இந்த பாவாட்ட கவன உருச்சனங்கள் எல்லாம் இன்னைக்கு பச்சரிசி பொங்கலிட்டு பச்சமாயிடுச்சு வச்சு தனையரிசி தானிடிச்சு போட்டாங்க ஒரு மாவிளக்கு ஒளிய விட்டு எங்க தாய் மகமாயி இந்த கூட்டக்கிளறியிலே 7 கன்னி மேலிறங்கி ஆடி வந்து ஆனாதிக வர ஓட ஒத்த வர பாடப்பதிக வரந்தாரும் அம்மா இந்நேரோ அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதங்கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதங்கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதங்கையால் வர அல்லை கட்டுமா.
பத்தார காளிகளை அழைக்கட்டுமா கவுதையில கொடி இருக்கு ராஜராஜ தாயவளை ராத்திரியில் ஆடி வர அழைக்கட்டுமா அந்த ராக்காயா அம்மனையே அழைக்கட்டுமா சித்தாள ஊரிலே குடி இருக்கும் தாயவளை சின்ன நல்ல மாரியலை அழைக்கட்டுமா அந்த ஈரோட்டு பெரிய மாரிய அழைக்கட்டுமா வேட்டுப்பாளையம் குடி இருக்கும் பத்தார காளியம்மா பாங்குடனே ஆடி வர அழைக்கட்டுமா அந்த அந்தியூர் அம்மனையே அழைக்கட்டுமா புத்தில் மூடி இருப்பா புங்கவனத்தாலே பூமாரி தாயவளை அழைக்கட்டுமா அந்த புவனேஸ்வரி அம்மனையே அழைக்கட்டுமா கண்ண தோரப்பாள கண்ணனூர் மாரியவ கண்ணத்தா தேவியலை அழைக்கட்டுமா அந்த புங்கநல்லூர் ஈஸ்வரியை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கடந்த ஏழுவர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்கடந்த ஏழுவர அழைக்கட்டுமா வெங்காளமாக்கி அங்கே நெய்யூத்தி நானுமல்லோதிக்குமே முட்டிய மிகத்தி கருவலைய வெங்காளமாக்கி அங்கே நெய்யூத்தி நானுமல்லோதிக்குமே முட்டிய வேப்பிலைய ஆத்தா வேப்பிலைய அம்மா வேப்பிலைய ஆயா வேப்பிலைய தாமடைக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வராளமா வீதிய சுத்தி வேப்பிலைய தாமடைக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வராளமா வீதிய சுத்தி அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ காதங்க ஏழு பேர அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ காதங்க ஏழு பேர அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏழு பேர அலை கட்டுமா நடுவர் அவர்களை நல்ல ஊர் நல்ல மக்கள் உண்மையாலுமே 1.5 மாதத்துக்கு முன்னாலே சபரி ஃபோன் பண்ணி இந்த டேட்டை கேட்டேன் மாமா பிப்ரவரி மாதம் 29 அட கூறுகட்டனாய் பிப்ரவரியில் எதிரே 29 அப்படின்னு இல்லை மாமா இந்த வருஷம் லீப்பு வருஷம் அதனால 29ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு எல்லாம் நம்ம மாமாச்சன் கூட்டமெல்லாம் கேட்குறாங்க டேட் இருக்குதானே 29 நீ சொல்லித்தான் இருக்குதுன்னே தெரியும் சும்மா தான் கிடக்குறேன்னு சொல்லலான்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாரம் நாங்கள் எனத்துக்கடா நாங்கள் அவன் மாதிரிகிட்டெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன் நீ வர வேண்டானே நாங்கள் வீட்டுக்கு வந்ததே அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்த நம்ம மாமச்சான் கூடத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தோட்டத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்தால் பருத்தி பூவை காணிக்கையாக போடுறேங்க. ஏன் இத்தனை பூருக்கு கீழே பருத்தி பூவை கொண்டாந்து போடுற நீங்கள் காராள வம்சவது கரிக்குருவி நாடாது நாடாள பிறந்த மக்கள் நாடாண்ட சனங்களத்துக்கான பைத்தியார இந்த பாலா போன நாய் நீங்க பருத்தி பூ கொண்டாந்து போடுறோம்னு சொல்றீங்க. அவ எல்லாம் எப்பேற்பட்ட சனங்க நீங்க கேட்கலாம் நடுவரவர்களே. மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துது. இங்க வாழக்கூடியவர்கள் எல்லாமே உழைத்து வாழக்கூடிய மக்கள். ஒரு நாள் ஒருத்தன் காசுக்கு ஆசைப்பட்டதில்லை. அப்பேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் பருத்தி பூவை காணிக்கையா போடுறேங்க. நீங்க நல்ல நடுவர் நாளும் தெரிஞ்சவர் யூடியூப் ஃபேமஸ்ன்னு சொல்லித்தானே உங்களை கொண்டாந்து நடுவாள குக்க வச்சேன். ஆமா வேற எனக்கு சக்கரை எச்சா போச்சு திடீர்னு மயக்கம் வந்துடுது. நான் வர நேரமானா கூட மாமாடி போய் பட்டிமன்றத்தை நடத்திட்டு நான் குளுக்கோஸ் 2 பாத்து ஏற்றிட்டு வரணும்னு சொல்லித்தானே உங்களை அனுப்பி வச்சேன். சர்க்கரைக்கு குளுக்கோஸ் ஏற்றின ஒரே ஆள் நீங்க. ஏன் நடுவர் அவர்களே இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ணேன்? நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் தேவகோட்டை மகாராசன் தான் வேணுமென்று கூடியும் மட்டும் சொல்லி அந்த தீரன் சின்னமலை கவுண்டரு அந்த பேரக்காரரு அந்த நற்பணி மன்றத்துக்காரர் எல்லாரும் சேர்ந்து உங்களை வேணா போடணும்னு சொல்லி போட்டாங்க. ஓரமா குச்சிருக்கிறாங்களே அது முகத்தை பார்த்துமா உங்களுக்கு ஒரு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்தது? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு. ஏதோ கோர்த்து விடுறானே. நாளைக்கு சபரி மூஞ்சியில் எப்படி முழிப்பாம 4 பேர்த்துக்கிட்ட என்னன்னு சொல்லுவேன். இந்த மஞ்சு மாவட்ட கூட்டிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ண சொல்லி சொன்னா இப்படி பனிப்போடு போயிட்டாங்களே இது நியாயமானவன் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன மாப்பிள்ள பண்ணு? ஐயோ நீங்க வண்ண பாவத்தை போக்க அந்த காசி போனா போகுமா, அந்த ராமேஸ்வரம் போனா தொலையுமா, அங்க இருக்கிறது இரத்தத்தெல்லாம் 23 தடவை தலைமுழுகுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னா நல்ல
நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி ஆனாடா அதிசயத்துல ஊர்ல ஒருத்தி சேலை கட்டல, இவளுக்கு 2 பேர் தான் அதிசயமா கட்டி 2 செயின் போட்டுருக்கு. அது பூரா கவரிக்கு. 2 படிச்சிருக்கியா? படிச்ச பைத்தியம். 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியம் கல்யாணம் போய்க்கப்படாதா? என்ன 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 இந்தா ஊருக்கு போறியா? ஊருக்கு போறதுக்கு வழி தெரியுமா? மரியாதை உட்காரு. இந்தா உட்காரு. போகும்போது தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போறா வை. இப்படி பேசினா நான் வரமாட்டேன் சார். நாளைக்கு வரமாட்டேன். வந்துடுறேன். நாளைக்கு வரமாட்டேங்குதுடா. வர வேண்டாம், ப்ரோக்ராம் இல்லை. நாளைக்கு திருநெல்வேலிக்கு என்ன பண்ணுவேன்? ஆளை மாற்றி போட்டுக்கிறேன். உட்காரு. கண்டிக்கிறம்மா உட்காருமா. கண்டிக்கலன்னா கோவிச்சுட்டு போகவே உங்க புத்தி விட மாட்டேங்குது. வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போறியா? நீ எங்க உருப்புடா? அதுக்காக பெண்களை மேடை ஏற்றி அழகு பாப்பியா? கேள்வி பண்ணுவியா? ஏன் நடுவரவர்கள் உண்மையை சொன்னா எனக்கு கோபம் வருது உங்களுக்கு. இத 10 வருஷமா எனக்கு தெரியும். எனக்கு 13 வருஷமா தெரியும். அது 9 வருஷமா தெரியும். அது 19 வருஷமா தெரியும். திண்டுக்கல் இருந்தா போட்டு 2 மேக்கப் போட்டுருக்கியா? ஆடாடா ஊர்ல 6 மேக்கப் போட்டு விதாசியமா 2 பூ வச்சிருக்கியா? பூ ஓசில வாங்கி கொடுத்து வச்சுக்கோ. 2க்கு புள்ள இருக்குடா. ஆமா, 6 புள்ள பக்கறது இல்ல. இது 2 பைத்தியமா? ஆமா பைத்தியம் இல்ல. அப்புறம் 6 2மே பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 2 லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பொங்குது. பொங்குச்சுன்னா எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஆமா, வீட்டுக்கு போனா உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை, அது இல்லை இது இல்லை. நான் சொன்னேன், அட அருவுகட்டவளை, குடும்பத்தில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாத, லட்சுமி தங்காதுன்னு சொன்னேன். தங்காதுன்னு தான் நானும் சொன்னேன். அவ கேட்கறாளா, அப்ப எப்படியே சொல்லணும்னு கேட்ட அவ சொல்றா, இருக்குதுன்னு சொல்லுகன்னு. அப்பதான் குடும்பத்தில் லட்சுமி இருக்குமுன்னா, உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. என்னமோ பொண்டாட்டி காலு வச்சதுக்கு அப்புறம் குட்டு 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 வளருதாமா. அக்கா, நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வளர்த்து பொம்பளைன்னு மட்டும்தான் பேசுறேன். உங்களை யாரையும் பேசல. நீங்க எல்லாம் நல்லவியோ. ஏன்னா நீ வீடு போய் சேரணும்ல. ஆமா, நான் மேல பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்ற? நடுவரவர்களே, பொண்டாட்டி சொன்னா மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்றதுன்னா நான் சொன்ன மாட்டு சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமா போயிருவேன். மாட்டு சாணி போடுவாங்களா ஐயா? ஏங்க நடுவரவர்களே, மாட்டு சாணிங்கிறது கிரிமினேஷன் இல்ல. ஆமா, இப்ப கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டு சாணி போட்டு வலிச்சு எதுக்கு வலிச்சோம்? கிருமி வரக்கூடாதுன்னு. அப்ப மூச்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி போக்குறதுக்கு இந்த கிரிமினேஷன் போடப்படாதோ? என்ன அறிவு. தேங்க்யூ. நாட்டுக்கோழியா சாப்பிட்டீங்க? ஜாப்பில் எடுத்து வச்சிருக்காங்க. போய் நடுவரவர்களை பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மாமா, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னு சொன்னான். எமுட்டில செலவாகும்னே 4500 ரூபா ஆகும்டா. எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டுது. கவந்தப்பாடி சந்தையில் 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் ரெவட்டு குட்டி போடுமில்ல. ஆமாம், நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடலை. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடு. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால் நேரா போய் சட்டை கட்டி புடிங்க. அட அறிவு கட்டவனே, உன் வீட்டுல கிடாய் இல்லை, மூட்டு கிடா சேர்ந்துடும், பொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி பங்கு கொடுன்னு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன்? அவன் சண்டைக்கு வருவான். ஈனத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேட்ப, நாளைக்கு. ஏன் சிரிக்கிறாங்க? பாவாண்ட கவண்டர் ஒரு மக்கள் எல்லாம் அறிவாளிக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் பசுமாடு வச்சிருக்காயா, கண்ணுக்குட்டியில பங்கு கேட்டான்னு கேப்பான்னு சண்டைக்கு வருவான்டா. கண்ணுக்குட்டியோ? எதுக்கு சிரிக்கிறாங்க? அதுதான் சொல்லணும் அறிவாளிகன்னு. நடுவரவர்களே, பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் ஆகாதுன்னா நம்ம போய் பட்டர் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. நான் படிக்காதனா எனக்கு தெரியும் பட்டர் பேசியல். வாட் இஸ் பட்டர் பேசியல் அப்படின்னு? பட்டர் பேசியல் என்ன தெரியுமா? என்ன? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில அப்பி செத்த போனத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வைக்கிறது. நான் போக வேண்டாம்னு சொல்லி போட்டு பால் கொண்டு போயிட்டேன். இவ என்ன பண்ண எனக்கு தெரியாது, ஊட்ட போட்டு சாவி கொண்டு போயிட்டான். உங்க பக்கத்துல கவந்தப்பாடி டவுனு, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுனு. அங்க போய் பார்க்கறேன் 4 பொம்பளை பியூட்டி பார்லர்ல குண்டு குண்டா ராணி ஆட்டவே படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஏதோ ஒண்ணு கிளப்ப வேண்டிய எனக்கு ஆசைதான், நாமவே அடையாளம் தெரியாது. அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்ச 4 பேர் என்னும் பாங்க. இந்த பாலா போன மனுஷனா அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்காங்கிற அவ பேர் வந்துருமில்ல நடுவரவர்களே. அப்படி அவ சொல்லுவோம், வாழ்க்கையில வராது. நடுவரவர்களே, அங்க போய் பார்க்குற 4 பேர் படுத்துக்கிறாலும் எவன்னு தெரியல அடையாளம். நான் போய் முள்ள கண்ணு அல அம்மனி அல சாவி கொடுன்னு எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அங்கதான் அனுமாருக்கு வெண்டைக்காப்பு சாத்த மாதிரி சாச்சி வச்சிருக்குதா. கண்ணில் வேற வெள்ளரிக்காய் 2 வெட்டி வச்சுக்கிறாங்க.
அந்த ஓனரமும் ஓரமானு போன் பேசிட்டு இருந்தா. நான் கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியானே. அவ கேட்ட உனக்கு கல்யாணம் மூஞ்சி எத்தனை வருஷமாச்சுன்னா, ஏன்னா கல்யாணம் மூஞ்சி 5 வருஷமாச்சுன்னே. 5 வருஷமும் போட பொண்டாட்டி கூட தானே பிழைக்கிறா, அவளை உனக்கு அடையாளம் சிக்கலிக்கிறேன். இங்கே மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்கள் 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு திறந்துருந்தது. அந்த அம்மா ஏதோ நாய் ஒன்று வளர்த்து மூசு மூசிட்டு இருக்குமே, பொம்மரி நாய். அந்த பொம்மரி நாய் அதுக்கு என்ன படிச்சு கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள வந்தது. என்னை பெற்ற தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் தப்பா கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. பாலாடை பார்த்தா நாய் கம்முன்னு இருக்குமா? அது சேர் மேல ஏறி போய் படுத்துக்கிறவன் மூஞ்சி சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. அவ கேட்கறா, ஏன் மேடம் மேக்கப் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம், நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 உங்க ஒப்பம் கொடுப்பானா? யாரு கொடுப்பா? இந்த பொண்டாட்டி வந்தா திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நடுவர வரல டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. மாப்பிள்ள, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். எது? திடீர்னு இப்போ திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான். சத்தத்தை நின்று என்ன போச்ச, என்ன அவசரம்?